ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். குட் நியூஸ் என்னென்னா, நம்ம காலேஜில் நம்ம தலைமையில் பொங்கல் செலிப்ரேஷன் நடக்க போகுது. பேட் நியூஸ் என்னென்னா, நம்ம எல்லோரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் வரணும். பாய்மா. இரு, எங்க போற? பொங்கல் செலிப்ரேஷனுக்கு. பொங்கல் செலிப்ரேஷனுக்கு யாராட்டி இப்படி போவாங்களா? ஏமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. ஒழுங்கா போய் சேலையை கட்டிட்டு வா போ. எனக்கு சேலைலாம் கெட்ட தெரியாது. அதான் செல்லுல பாப்பி ஏதோ சோப்புட்டப்பாவோ அதை பார்த்து கட்டு போ. சோப்புட்டு பாவம் இது யூடியூப்மா. என்ன உள்ள போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, அவளை இன்னும் காணும். மணி என்ன கோலம் இது? என்னடி பண்ணி வச்சிருக்க? நான் தான் சொன்னல எனக்கு சேலை கட்ட தெரியாதுன்னு. இரு, நான் உனக்கு கட்டி விடுறேன். சீஃப் கெஸ்ட் வர போறாங்க. இன்னும் நம்ம பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே. என்ன மாப்பிள்ள, நல்லா இருக்கா? என்னடா கோலம் இது? ஐயோ, நீ கெட்டவே ஆரம்பிக்கலையா? உனக்கு நான் மார்கழி மாசம் குளிர்காச்சுலா? அட பாவீங்களா? என்னடா யூடியூப் வேட்டி எப்படி கட்டலான்னு பார்த்துட்டு இருக்கியா? ஐயோ சை, வேட்டியும் கட்ட வேண்டாம், ஒன்றும் கட்ட வேண்டாம். வாங்கப்பா போகலாம். ஆமா வாங்க, இப்படியே போலாம். வாங்க வாங்க. கட். என்ன செல்வா, சீஃப் கெஸ்ட் மாதிரி நடக்க சொன்னா சும்மா நடந்துகிட்டு இருக்க. இங்க வா, இங்க வா. என்னடா நீ? ஓகே போதும், ஓகே இருக்கட்டும். இந்த டேக்கை இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஆடிட்டோரியம் போயிடலாம். ஃபைனல் ஷூட் அங்கே வச்சு ஷூட் பண்ணிடலாம். நீங்கள் அங்கே ஆங்கிள் செட் பண்ணிடு. முன்னாடி அங்கே முன்னாடி உட்காரவங்களாம் ஏற்பாடு பண்ணியாச்சுல. ஸோ ஓகே, நீ ஆங்கிள் மட்டும் முன்னாடி செட் பண்ணிடு. ஓகே, நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு டைலாக்கு. ஓகே, ஆல் ஓகே. ஓகே, போயிடலாங்க. மை கமின் சார். வாடா. ஷார்ட் ஃபிலிம். என்னென்ன ஐடியா வச்சுருக்க? சரி உட்கார். கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னா என்ன சார்? கலாச்சார பாரம்பரியம். கலாச்சாரம்னா என்ன சார்? நீங்களே பெட்டராக ஏதாவது யோசித்து வச்சுருப்பீங்க, நீங்களே சொல்லிடுங்க. நம்ம முன்னோர்களோட பழக்க வழக்கம் காலப்போக்கில் நடைமுறையாக மாறினது தான் கலாச்சாரம். கலாச்சாரம் ரொம்ப மாறிடுச்சு. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? சோசியல் மீடியா டெக்னாலஜி காரணமாக இருக்கும். அதுக்கு அது மட்டுமே காரணம் இல்லைப்பா. முக்கியமான காரணமே நம்ம தான். எப்படி சார் நம்ம தான் சொல்கிறீங்க? எல்லாத்தையும் நானே சொன்னேன், எப்படிப்பா? தெரிஞ்சுக்கோ. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். கைஸ், சார் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம நாளையிலேருந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஐயோ சாரிப்பா ரீடேக். ஒழுங்காக பண்ணுடா. ஓகே, ரீடேக் போயிடலாம். கேமரா ரோலிங், ஆக்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு பேட் நியூஸ் இருக்குது. ஓகே, ஃபைனல் டேக் ஆடிட்டோரியத்தில் வச்சு எடுத்துடலாம். டேக் போயிடலாமா? எல்லாம் ரெடி தானே? ஓகே, கேமரா ரோலிங், ஆக்ஷன். எல்லாருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நேரம்லாம் பேச விரும்பலை. எனக்கு சில விஷயங்கள் தோணுது, அதை சொல்லி முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன். தமிழர் திருநாள். எத்தனை பேர் இன்றைக்கி தமிழில் வாழ்த்து சொன்னீங்க? எனக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி நிறைய பேர் ஹாப்பி பொங்கல்னே சொல்லி முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி கலாச்சாரம் அழிஞ்சிட்டு வரல, நாம் தான் அழிச்சிட்டு வரோம். எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம்.
நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து நம்ம கலாச்சாரம் எவ்வளோ மாறுபட்டு இருக்குன்னு. நம்ம வீட்டு முத்தத்துல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் எல்லாமே மாறி போய் தாங்க இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர்? நீங்கள்? சரி, ரைட். நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்தும் நம்ம பெற்றோர்கள்ட்ட இருந்தும் நம்ம கலாச்சாரத்தை முதல்ல கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்ட கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லி கொடுங்க. என்ன டைரக்டர் சார், நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டேன், மீதியை நீங்கள் சொல்லிடுறீங்களா? மட்டும் சொல்கிறேன், இந்த சினி ஃபீல்டுங்கிறது கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கிற ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த சினி ஃபீல்டுங்கிறது கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஏழை மொழி வரலன்னா போதித மொழி யாருன்னு உலகம் தெரிஞ்சிருக்காது. அதே சினிமா தான் இப்போ இந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைச்சிருக்கு. எந்த பாதையில் போக போகிற நீ முடிவு பண்ணிக்கோ. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார், என்னோட இந்த சினிமா வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒன்றும் இல்லை நண்பர்களே, அந்த காலத்தில் வீட்டுக்கு வெளியே சாணி வச்சு முத்தம் தொளித்தோம். இந்த காலத்தில் முத்தமே இல்லை. அந்த காலத்தில் குடிக்கிற தண்ணியிலேருந்து இந்த காலத்தில் விளையாடுற விளையாட்டு வரைக்கும் எல்லா விதத்துலேயும் கலாச்சாரம் மாறி போய் தான் இருக்குது. தமிழனாக இருந்துக்கிட்டு தமிழை பேச மாட்டேங்கும். கடைசியாக என்ன தான் சொல்ல வரேன்னா, அம்மாவை அம்மான்னு கூப்பிடுங்க, மம்மின்னு கூப்பிடாதீங்க.